நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. பிச்சைக்காரன் 3 வரப்போகுது. என்னோட அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட 26வது வயசில் வந்து கணவனை இழந்துட்டாங்க. இதை நான் வெளியே சொல்ல விரும்பல, இது வரைக்கும் நான் சொல்ல அது தோணலை. அது இந்த லேடிஸை தாண்டி ஜென்ஸ் வந்துட்டு இருக்காங்க தியேட்டருக்கு, அவங்க கண் கலங்கி பேசலாம். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எழுதிட்டு போயிருந்தா நான் பரவாயில்ல, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே ஒரு வீடியோவில் பார்த்தேன்னு, ஒரு ஆண் எழுதிட்டு போகிறான்றதுனால ஆண்கள் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு, பெண்கள் நிறைய பேர் படத்துக்கு வரும்போது படத்தை பார்த்து மதுரையிலேயே இருந்து நான் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போகுது கூடிய சீக்கிரம். மக்கள் வந்து கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் காத்துட்ருக்கோம் பார்க்குறோன்னு தான் சொல்கிறாங்க. நல்ல கண்டென்ட்டாக படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோஸுக்கும் சரி, ஸ்கிரிப்ட் தான் முக்கியன்ற மாதிரி நல்ல கதைகளாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சினிமா இண்டஸ்ட்ரி வந்து. ஏன் ஊச்சி மண்டையில் சுருங்குது, நீங்கள் ஆடுறீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சசி சார் கூட ஒர்க் பண்ணுற 2வது படம். இப்படி வந்து பிச்சைக்காரன் 1ன்றது படத்தை தாண்டி ஒரு பெரிய ஒரு அர்த்தமுள்ள படமான, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படமான இது இருந்துச்சோ, அது மாதிரி 100 சாமி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மெசேஜ் அடங்கின ஒரு படம். சமுதாயத்தில் நம்ம பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு நிகராக நிறைய விஷயம் கொடுக்கப்படலை. இயற்கையாகவே வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பறிக்கப்பட்டுருச்சு. அது அவங்க எண்ணத்துலேயே அதை அவங்களே நம்புற அளவுக்கு கல்ச்சர் வந்து அவங்கள மாற்றிருச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன விடுதலையாக இந்த படம் அவங்களுக்கு சக்தி கொடுக்கும்னு நம்புகிறேன். சசி சார் இந்த கதையை சொல்லும் பொழுது ரொம்ப இதில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு 30 minutes 40 minutes நடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு அருமையான கதையாக இருக்குது சார், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி சொல்லி பண்ணேன். தியேட்டர் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கோம். மிக சந்தோஷமாக பெருமையாக எனக்கு இருக்குது. இன்னுமே வந்து நிறைய ஆண்கள் கூட்டம் அதிகமாக வருது, பெண்கள் கூட்டம் வரணும், வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஸோ இந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற வேலையை வந்து மீடியா நீங்கள் பண்ணணும், இந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வேலையை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ சிங்கிள் பர்சன் வந்து என்னால் நிறைய ஊர்களுக்கு இப்போ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ண முடியல. ஹீரோயின் வந்து ஒரு முக்கியமான வேலையாக லண்டன் போயிருக்காங்கிறதுனால அவங்களால வர முடியல. இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய நேஷ்னல் அவார்டு காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்கள் அக்காவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் பெரியம்மாவுக்கு, சித்திக்கெல்லாம் பண்ணுற நல்லா தான் நினச்சிக்கங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக என்னோட அம்மாவே பார்த்திங்கன்னா அவங்களோட 26வது வயசில் வந்து கணவனை இழந்துட்டாங்க. இதை நான் வெளியே சொல்ல விரும்பல, இது வரைக்கும் நான் சொல்ல அது தோணலை. பட் வந்து சின்ன வயசுலேயும் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கல. கஷ்டப்பட்டோன்னு தெரியும், அம்மா மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்திருக்கின்ற விஷயத்த அந்த டைமில் என்னால் புரிஞ்சிக்க முடியல. காலேஜ் முடித்தேன், கல்யாணம் ஆச்சு. அம்மா கஷ்டப்படுவாங்க நிறைய இன்டர்வியூவில் சொல்வேனே தவிர எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்கன்னு இந்த கதை மூலமாக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு லைஃப்லன்ற விஷயம். நிறைய ஜென்ஸுக்கும் சொசைட்டிக்கும் வந்து ஒரு பெண்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய விஷயம், தன் கணவனை எழுந்த பிறகு அப்படின்ற விஷயம் தெரியாது. ஈஸியாக வந்து ஒரு ஆண் பார்த்துட்டிங்கன்னா, சின்ன குழந்தைய வளர்த்துட்ருக்கேன், அவனுக்கு ஒரு அம்மா இல்லை வளர்க்க முடியலன்னு ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து குழந்தை உள்ள பெண்கள் வந்து இன்னொரு மனமானம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமாக சாத்தியம் கிடையாது. ஒரு 100 பேர் ஒரு பெண்களில் ஒரு கணவன் இழந்த பெண்களுக்கு மேபி ஒரு 4 பேர் கல்யாணம் நடக்கலாம். 95% வந்து கஷ்டப்படுறாங்க லைஃப்பில். அதை வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு கேட்குறதே கில்ட்டியாக நினைக்கிறாங்க. அது என்னமோ குற்றமாவா கில்ட்டியாவா ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தவிக்கிறாங்க. அப்படின்றத தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துணைன்றது வந்து தப்பு கிடையாது அப்படின்றத வந்து வலியுறுத்துகிற படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். கன்ஃபார்ம்டாக வந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது இந்த லேடிஸை தாண்டி ஜென்ஸ் வந்துட்டுருக்காங்க தியேட்டருக்கு, அவங்க கண் கலங்கி பேசலாம். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எழுதிட்டு போயிருந்தா நான் பரவாயில்ல, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே ஒரு வீடியோவில் பார்த்தேன்னு, ஒரு ஆண் எழுதிட்டு போகிறான்றதுனால ஆண்கள் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு, பெண்கள் நிறைய பேர் படத்துக்கு வரும்போது படத்தை பார்க்கணும். சின்ன படங்கள் நிறைய படம் ஓடி இருக்குன்றதுனால மக்கள் வந்து கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் காத்துட்ருக்கோம் பார்க்குறோன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயமா படுது. ஸோ இப்படி மக்கள் இருக்கும் பொழுது நல்ல கண்டென்ட்டாக படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோஸுக்கும் சரி, ஸ்கிரிப்ட் தான் முக்கியன்ற மாதிரி நல்ல கதைகளாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அது இப்போதைக்கு கொஞ்சம் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக்லேயே ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோடய படங்கள் ஆரம்பிச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்து பெரிய ஹீரோஸ் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னோடய கதைகள் பார்த்திங்கன்னா பொதுவாக நூறு சாமி, பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி கதைகளாக இருக்கிறதுனால அது சீரியஸான பாட்டு தான் வந்துட்டுருக்கு. எப்போ ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ணுறேனோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சாங்கு. அதோட அடுத்த லெவல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் மியூசிக்கோ ஏஐயோட மியூசிக்கோ நீங்கள் கேட்குறது வந்து புதுசுகள். ஏஐன்ற வார்த்தை போட்டு பண்ணுறோம், மிஷின் மியூசிக் பண்ண ஆரம்பித்து பல நாள் ஆச்சு. என்ன தான் பண்ணாலும் வந்து அதுலேயும் சோல்ஃபுல்லான மியூசிக் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இல்லை ஆகுது, நிறைய படங்கள் ஓட தான் செய்யுது கேரளாலையும். நம்ம எந்த இப்போ எந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்போ துரந்தர் நம்ம படம் ஓடி இருக்குது, பாகுபலி நம்ம ஊரில் ஓடி இருக்குது, நம்ம படம் அங்கே ஓடி இருக்குன்ற மாதிரி ஆல்வேஸ் நம்ம
நம்ம படங்கள் நிறைய படம் இன்ஃபேக்ட் கேரளாவில் தான் நம்ம படம் அதிகமாக ஓடும். கதை சூப்பராக கமர்ஷியலாக இருந்துச்சுன்னு சொன்னால், எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் வர தான் செய்வாங்க, பார்ப்பாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தோட ஒரு பயனியர் இண்டஸ்ட்ரிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். இங்கேருந்து தான் எல்லாம் பிரிஞ்சு போனாங்கன்றதுனால தமிழர்கள் ரசனை வந்து எப்போவுமே சூப்பராக இன்றைக்கி இல்லை, நம்ம அன்றைக்கே வந்து மூன்றாம் பிறை, உதிரி பூக்கள், அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் எடுத்த கமிட்டி தான். இல்லை முதல்ல விவசாயம் நடித்தேன் இல்லையா நூறுசாமியில், அதில் கரும்பு பிடிச்ச அனுபவமே தனி. நம்மலாம் பொங்கல் டைமில் வந்து கரும்பு வரும்போது வளவளன்னு இருக்கும், அழகாக சாப்பிட்ருவோம். ரா கரும்பை நீங்கள் பிடிச்சி பார்க்கணும் கையில், ஒவ்வொரு மக்களும் பிடிச்சி பார்க்கணும். செதிலாக இருக்கும், குத்தும் கையில். ஆக்சுவலாக பிடிக்க முடியாது கரும்பை. கரும்பு பிடிச்சி அந்த மக்களோட கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். அது முள் குத்துனா கூட அவங்களுக்கு வலி தெரியாதுன்ற அளவுக்கு, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி காய்ச்சி போயிருக்கும். அவங்கள்ட்ட கேட்பேன், வலிக்கலையான்னு கேட்பேன். பழகிச்சு சார் அப்படின்வாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கனமாக இருந்துச்சு அது கேட்கும்போது. அந்த 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 ஏழ்மை பழகிடுச்சு அவங்களுக்கு. அதை தான் பார்க்க முடிஞ்சுது. அண்டு நான் நினச்சேன், சரி ஃப்யூச்சரில் வந்து மிஷின் வந்து இந்த கரும்பெல்லாம் வெட்டிடாதா, இந்த கை குத்தி அந்த கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படின்னு தான் நினச்சேன். அவங்க கூட நான் கரும்பு வெட்ட சொல்லிக் கொடுத்தது, எப்படி வெட்டினாங்க அப்படின்லாம். அது நம்ம சினிமாவில் கரும்பு காடு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் நிறைய கரும்பு காட்டுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள், கொலைகள், கற்பழிப்புகள்லாம் கூட நடந்திருக்கு. கரும்பு காடு எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கும்போது உண்மையில் பயங்கர டென்ஸாக இருக்குது. உள்ளே போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதுவும் அவ்வளோக்கு முள்குத்தரோடு இருக்குன்றதுனால சரி, அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்கவும் செய்யுது. எளிமையாக வந்து சிம்பிளாக கிராமத்தில் வாழ்கிற ஒரு வெள்ளந்தி வாழ்க்கையை பிடிச்சிருக்கவும் செய்யுது. அதே சமயத்தில் இந்த அவங்க கையை பிடிச்சி வெட்டினாங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்த்தேன் இல்லையா, அது அவங்க என்ன சம்பளம்னு கேட்டேன். அவங்க வாங்குகிற கூலி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதெல்லாம் அதை வச்சுட்டு எப்படி ஒருத்தங்க வாழ முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிராம வாழ்க்கையில் அதான் சாத்தியம் தான். கடைசியில் கிராமத்தில் வாழ்ந்தாலும் நகரத்தில் வாழ்ந்தாலும் மனசில் சந்தோஷமாக இருக்குன்றது தான் முக்கியம் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அவங்க அதுலேயும் பழகி வாழ்கிறாங்க, குடும்பமாக சேர்ந்துருக்குறாங்க. மறக்க முடியாத இருந்துச்சு. எப்போவுமே எல்லா நாடுகள்லேயுமே ஒரு பிரச்சனை ஒரு மனுஷாலும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கொலை நடக்கும், ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது வந்து உலகம் ஃபுல்லாக காமன் தான். ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உடனே உருவாக்கிட முடியாது. மேபி தண்டனைகளை அதிகப்படுத்தினா வாய்ப்புகள் இருக்குது. துபாய் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி தண்டனை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் போக போக நிறைய கேமராஸ் வச்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்களில். டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஈஸியாக ஒரு நடந்தால் கூட சிக்னலில் யார் கிராஸ் பண்ணி போயிருக்கா, அந்த டைமில் எந்த வண்டி நம்பர் பிளேட் என்ன, ஜிபிஎஸ் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வச்சு ஈஸியாக ஓரளவு குற்றங்கள் குறைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அதுக்கு டெக்னாலஜி கண்டிப்பாக பயன்படும். அதான் நூறுசாமின்றது ஒரு விழிப்புணர்வு படம் தானே. அந்த படத்தை பார்க்கும்போது தோராயமாக தமிழ்நாட்டில் ஒரு 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 5% பேர் மக்களை பார்த்தா கூட அந்த 5% பேருக்கும் வந்து நூறுசாமின்றது பெரிய விழிப்புணர்வு தான். 2.5 மணி நேரம் வந்து உங்கள் தாய் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில், உங்கள் பெரியம்மா யார், சித்தி யார், பெண்களோட சமுதாயம் என்ன மாதிரி வந்து இன்றைக்கி சமுதாயத்தை எதிர்கொண்டு போயிட்டுருக்காங்கன்றத ஒரு 2.5 மணி நேரமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக, அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் எடுத்துருக்கோன்றதுனால இப்போதைக்கு என்னோடய தொழில் சார்ந்து தான் அதை பண்ண முடியுது. அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எத்திக்கலி ஸ்ட்ராங்கான படத்தை எடுத்துகிட்ருக்கேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நூறுசாமி வந்து விழிப்புணர்வு படமாக எடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த பரீட்சையில் தோற்ற ஒன்றா வாழ்க்கையிலே தோற்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லையா, அது அந்த மாதிரி மனப்போக்குவத்தை வந்து பசங்கள்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கொடுக்காதீங்க. எல்லாருமே படிங்கன்னு சொல்லிட்டு பரீட்சையில் மார்க் கம்மியானா ஃபெயில்னு அவங்கள வந்து குற்றவாளிகள் ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையில் தோன்றவங்கள நீங்கள் சித்திரப்படுத்துறதுனாலையும் சித்தரிக்கிறதுனாலையும் நீங்கள் அவங்க மனசில் வந்து படிப்பு தான் இல்லான்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை புகுத்துறதுனால தான். படிப்புன்றது படிப்பு, அறிவுன்றது வேறு. படிப்பு வேறு, அறிவு வேறு. படிப்பு வச்சு நீங்கள் விஜய் ஆண்டனியை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி 0. அறிவு தான் சொல்ல வரல. அதுக்குன்னு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எது வச்சு வாழ்க்கைக்கு சாப்பிட்றதுக்கும் பொருள் சேர்க்கறதுக்கும் எது பயன்படுதோ அதுதான் உங்களுக்கு அறிவு. இப்போது நீங்கள் வந்து கரும்பு காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு சொன்னால் கரும்பு வெட்டுறது தான் கற்றுக்கணும். அதுதான் உங்களுக்கு கூலி கொடுக்குறதுன்றதுனால உங்களுக்கு சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் வந்து அதுதான் அறிவுன்னு நினச்சிக்கங்க. ஒருவேளை நீட்டில் தோந்தாலோ இல்லை ப்ளஸ் 2ல் தோந்தாலோ இல்லை நான் காலேஜில் தோந்தாலோ நீங்கள் வந்து தோல்வியை எடுத்துக்காதீங்க. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரலன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கையில் வாழ தகுதியான விஷயம் வந்து அந்த சூழ்நிலைக்கேற்ற வாழ பழகிறது தான் அப்படின்றதால இந்த படிப்புன்னு இல்லை, நீட்டுன்னு இல்லை, எந்த டிகிரியிலையும் ஃபெயில் ஆகிறவங்களும் வந்து தோல்வின்னு நினச்சி தற்கொலை பண்ணுறதெல்லாம் வந்து நான் அவங்கள பார்த்து வேணான்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். இப்போவே இன்னும் 2 நாளில் வந்து நான் ஷூட் பண்ணுறேன் மதுரையை சார்ந்து. ஐ திங்க் மதுரையில் 30 நாள் தங்கியிருக்கேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடைச்சிடும். மதுரையில் இருந்து ஷூட் பண்ண போகிறேன். சிச்சுவேஷன் பர்மிட் பண்ணிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். மந்திரமூர்த்தி டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட் போகுது. அதுக்காக தான் வந்து ஏன் ஊச்சி மண்டையில் சுருங்குது. நீங்கள் ஆடுறீங்களா? ஒன்னா பார்க்கல கிருங்குது கிட்டணி வந்தாலே டர்ருங்குது. அதோட இப்போ நூறுசாமி ப்ரொமோஷன் பார்த்ததுனால அந்த பாட்டு பாடிக்கலாம்.
100 சாமி பார்க்கணும், அதுக்காக தான் பாடுறேன். ஓகேவா? 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. இல்லை, படன்றதை படமாக பார்த்துட்டிங்கன்னா பெட்டர். ஆக்சுவலாக வயலன்ஸு ரொம்ப நாளாக எம்ஜிஆர் சார்லேருந்து வந்து கையில் கத்தி வச்சு சண்டை போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் சிலம்பு சுற்றுறன்னு அழகாக சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து வால் சண்டை போட்டிருக்காரு. நிறைய நடந்திருக்கு இல்லையா? மன்னராட்சி கால பழைய படங்கள்லேருந்து நிறைய போயிட்டு தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வயலன்ஸ் இப்போ இருக்குன்னு நினைக்க வேணாம். அதை இருக்கிறத வந்து படம் போட்டு காட்டுறாங்க. அதவே வந்து செல்லிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுறதை வேணால் தவிர்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு மாதம் பதவி எடுத்து நிறைய புது புது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த அரசும் விஜய் சாருக்கு இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. பிச்சைக்காரன் 3 வரப்போது, கொடியில் ஒருவன் 2 வருமானு தெரியல. ஆக்சுவலாக சொல்கிறேன், கொடியில் ஒருவன் 2 தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது ஆட்சி வருமானு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. மதுரையிலேயே இருந்து நான் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போகுது கூடிய சீக்கிரம். நம்ம அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தியோட படம். அயோத்தியும் கூட எனக்கு தெரிஞ்சு மதுரையிலே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட அதான் உங்களுக்காக இருக்க படம் தான், உங்கள் ஊரில் தங்குற படம் தான்றதால இந்த படத்தை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். உங்கள் ஊரில் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கு. நம்ம ரோட் சைடு ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சு ஹோட்டல் ஃபுட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேஸ்ட் இருக்குது. தேனியில் கூட தங்கியிருக்காங்க. கூடியில் ஒரு படம் ஷூட்டிங் வரும்போது ஒரு 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கிடைக்கிற பட்டாணியில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மிக்சர்லாம். மிக்ஸ் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஒரு மதுரை வந்து சாப்பாட்டுக்கு ஃபேமஸ். அண்டு நான் தான் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்தில் நான் வந்து ஒரு 25 கிலோ ஒரே மாதத்தில் குறைக்கணும். அப்போ வந்து 3 வேலையும் ஆல்மோஸ்ட் பண்ணியிருந்தால் தான் அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் கிடைக்கும். மதுரைக்கு வந்திருக்கேன் இல்லையா, இங்கேருந்து மதுரையை விட்டு போகும்பொழுது நான் 25 கிலோ குறைச்சி போகிறேன். மதுரைக்கு வந்து குண்டாய் தான் போவாங்க எல்லாரும். ஏன் சாப்பிட்டு நான் உள்டாவாக நடக்குது, என்னோடய கதைக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன். மற்றபடி மதுரை சாப்பாடு பக்கத்தில் சாப்பிடுவாங்க நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன்.